யோசிச்சு பாருங்க, ஒரு இரவு நீங்க தனியா ஒரு ரூமுக்குள்ள இருக்கீங்க. சுத்தி ஒரே இருட்டு. எங்கிருந்தோ ஒரு சத்தம் கேக்குது. காத்துல மரக்கிளைகள் ஆடுற சத்தம் இல்லாது, உங்க காதுக்குள்ளேயே யாரோ கிசுகிசுக்கிற மாதிரி ஒரு சத்தம். அப்புறம் உங்க முதுகுத்தண்டு வழியா ஒரு குளிர் ஓடுது. அந்த குளிர் ஏசியால வந்த குளிர் இல்ல, ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை தொட்டு போற மாதிரி ஒரு உணர்வு. அந்த ஒரு நொடி உங்க மனசுல 1000 கேள்விகள் ஓடும். இது உண்மையா இல்லை என் கற்பனையான்னு? நான் சொல்றது கற்பனை இல்லைங்க, என் வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜ சம்பவம். என் மனசை உலுக்கி எடுத்த ஒரு திகில் அனுபவம் இது. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கதையை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அதை நினச்சி பார்க்கும்போதும் என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய கதைன்னு தோணுச்சு. ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி ஒரு அனுபவத்தை சந்திச்சிருக்கலாம், இல்லை இனிமேலாவது உஷாரா இருக்கணும்னு நினைக்கலாம். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ நான் சென்னையில் ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்பம் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு புதுசாக ஒரு பெரிய வீடு பார்த்து என்னோட நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து அங்கே தங்க ஆரம்பித்தோம். அந்த வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் விசாலமாகவும் இருந்துச்சு. பெரிய ஹால், 3 பெட்ரூம், ஒரு சமையல் அறை, பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் கூட இருந்துச்சு. வாடகை மற்ற வீடுகளை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சண்டேனா பைக் எடுத்துட்டு எங்கேயாவது சுத்த போகலாம்னு நானும் என் நண்பர்களும் ஒரே குஷியில் இருந்தோம். ஆனால் முதல் நாள் ராத்திரியே ஒரு மாதிரி இருந்துச்சு. புது இடம், புது வீடுங்கிறதால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதையும் மீறி ஏதோ ஒரு விவரிக்க முடியாத அமைதி அந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு அமைதிங்கிறது சில நேரம் இனிமையாக இருக்கும், சில நேரம் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் குடியேறின அந்த வீட்டில் இருந்த அமைதி ஒரு ஆழமான குளத்தை மாதிரி இருந்துச்சு. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாமல் மேலே மட்டும் அமைதியாக மிதந்துட்டு இருக்கிற மாதிரி. முதல் சில வாரங்கள் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் 4 பேரும் காலையில் வேலைக்கு போவோம், ராத்திரி திரும்பி வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு படம் பார்த்துட்டு படுப்போம். வார விடுமுறை நாட்களில் நண்பர்கள் வீட்டுக்கு வந்து ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என் கண்ணில் பட ஆரம்பிச்சிச்சு. முதல்ல என் நண்பன் ராஜேஷ். அவன் தினமும் ஒரு மாதிரி டயர்டாக இருப்பான், கண்ணெல்லாம் செவந்திருக்கும். என்னடா ஆச்சுன்னு கேட்டால், தெரியலடா, நிம்மதியாக தூங்க முடியல, யாரோ என் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். நாங்கள் அதெல்லாம் சும்மா பயம்னு சிரித்து தள்ளிடுவோம். ஏன்னா அப்போ வரைக்கும் எங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் நடக்கலை. அப்புறம் இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு மாதிரி பழைய பேப்பர் வாசனை மாதிரி, இல்லை பூத்த பிணவு மாதிரி, இல்லை எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஒரு வினோதமான வாசனை. நாங்கள் வெளியிலேருந்து ஏதோ வந்திருக்குன்னு நினச்சி ஜன்னல் கதவெல்லாம் மூடி பார்ப்போம். ஆனால் அந்த வாசனை அப்படியே வீட்டுக்குள்ளே சுற்றிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் தனியாக வீட்டில் இருக்கும்போது கிச்சன்லேருந்து சத்தம் வந்துச்சு. சமையலறைக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் நான் திரும்பி வரும்போது ஒரு பிளேட்டு கீழே விழுந்து உடஞ்சிச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு. எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பிளேட்டு கீழே விழுந்து உடஞ்சதை பார்த்து என் மனசுக்குள்ளே ஒரு வித பயம் குடியேற ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் சும்மா இல்லை, ஏதோ நடக்குதுன்னு தோணுச்சு. அந்த வீட்டில் ஒரு பெரிய பூஜை ரூம் இருந்துச்சு. ரொம்ப நாளாக பூட்டி கிடந்தது. நாங்கள் குடி வரும்போது வீட்டு ஓனர் அதை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டோர் ரூம் தான், தேவையில்லாத பொருள் இருக்கும்னு சொன்னார். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்துச்சு, உள்ள என்னதான் இருக்குன்னு நினப்போம். ஒரு நாள் 4 பேரும் சேர்ந்து அதை திறக்கலாம்னு முடிவு பண்ணோம். பெரிய பூட்டு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக அதை உடைச்சி உள்ளே போனோம். அட பாவமே, உள்ள ஒரே இருட்டு. சின்ன லைட் வெளிச்சத்தில் பார்த்தா அங்கே ஒரு பெரிய கருப்பசாமி சிலை இருந்துச்சு. சிலைனா செஞ்ச சிலை இல்லை, ஒரு மாதிரி மண்ணுலையோ கல்லுலையோ செஞ்ச ரொம்ப பழமையான ஒரு சிலை. அந்த சிலை முன்னாடி எல்லாம் செதறி கிடந்துச்சு. பழைய பூக்கள், ஒரு மாதிரி காய்ந்த எலுமிச்சை பழம், சில பழைய விளக்குகள். நாங்கள் உள்ளே போனதுமே ஒரு குளிர்ந்த காற்று எங்களை சுற்றி போன மாதிரி இருந்துச்சு. என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் நண்பன் கார்த்திக்கு தலை சுத்துற மாதிரியாகி அப்படியே மயங்கி விழுந்துட்டான். எங்களுக்கு ஒரே பதட்டம்.
அவனை தூக்கிட்டு வெளியே வந்து தண்ணி தெளிச்சோம். அப்புறம் அவன் கண் முழிச்சதும், ஏண்டா உள்ள போனீங்க, அங்க ஏதோ இருக்குடா, ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். இனிமேல் அந்த ரூமுக்குள்ள போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அப்புறம் அந்த ரூமை பூட்டி சாவியை யார்கிட்டையும் கொடுக்காம ஒரு ஓரமா வச்சிட்டோம். ஆனா அந்த ரூமுக்குள்ள இருந்து வந்த அந்த கருப்பசாமியின் சக்தி அந்த வீட்டுக்குள்ளேயே பரவி இருந்துச்சுன்னு அப்போ எங்களுக்கு தெரியல. தினமும் ராத்திரி யாரோ நடந்து போற சத்தம் கேட்கும். அதுவும் எங்கரும் பக்கத்திலேயே நடந்து போற மாதிரி இருக்கும். நாங்க கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்திருப்போம். ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ என் காலை இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பயத்துல அலறி எழுந்து உட்கார்ந்துட்டேன். என் நண்பர்கள் எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க. யாரோ என் காலை இழுத்தாங்கடான்னு சொன்னேன். அவங்க அதை நம்பல. தூக்கத்துல கனவு கண்டிருப்பேன்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும் அது கனவில்லை. அப்புறம் ஒரு நாள் நான் குளிச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூம் கதவு தானா திறக்கிறதும் மூடுறதுமா இருந்துச்சு. நான் பயத்துல வெலவெலத்து போயிட்டேன். யார் அங்கன்னு கேட்டேன். ஒரு சத்தமும் இல்லை. அப்புறம் திடீர்னு சிங்க்ல இருந்த தண்ணி தானா ஓட ஆரம்பிச்சிச்சு. குழாயை திறந்து விடல, ஆனா தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஒரே பயம். இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு நினைச்சேன். நண்பர்கள் எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் தனியா இருப்பேன். அப்படி ஒரு நாள் நான் தனியா இருக்கும்போது ஹாலில் டிவி ஓடிட்டு இருந்துச்சு. நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது டிவி சத்தம் குறைஞ்சிச்சு. நான் வந்து பார்த்தா ரிமோட் சோஃபா மேலே இருந்துச்சு. நான் சத்தத்தை கூட்டினேன். அப்புறம் நான் திரும்பி சமைக்க போனதும் திரும்பவும் சத்தம் குறைஞ்சிச்சு. நான் பயத்தில் ரிமோட்டை எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் டிவி தானா ஆன் ஆகி ஒரு பழைய படம் ஓடிட்டு இருந்துச்சு. அது ஒரு பழைய பேய் படம்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததுமே எனக்கு ஒரே பதட்டம். நான் திரும்பவும் ஆஃப் பண்ணேன். அப்புறம் ஒரு குரல் என் காதில் கிசுகிசுக்கிற மாதிரி கேட்டுச்சு, என்னை விட்டு போகாதேன்னு. அந்த குரல் ஒரு பெண்ணோட குரல். ரொம்ப மென்மையாக இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு பயங்கரமான உணர்வு இருந்துச்சு. நான் அழுதுட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி இருப்பீங்களா, இல்லை உள்ளேயே இருந்து அந்த மர்மத்தை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணியிருப்பீங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கருத்தையும் படிக்க நான் ஆவலாக இருப்பேன். சரி, கதைக்குள்ளே திரும்ப போகலாம். என்னோட நண்பர்கள் வரும்போது நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களுமே கொஞ்சம் பயந்துட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு பண்ணோம். அடுத்த நாள் வீட்டு ஓனர்கிட்ட பேசணும். அவர் எல்லாரும் அது பழமையான வீடு, அதனால அப்படித்தான் இருக்கும்னு சிரிச்சு தள்ளிட்டாரு. வீடை காலி பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். அவர், நீங்க போகணும்னா போங்க, ஆனா முன்பணம்லாம் திருப்பி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. நாங்க பணத்தை விட உயிருக்கு பயந்து வேறு வழி இல்லாம அங்கேயே தங்கணும். ஆனா இந்த முறை நாங்க உஷாரா இருந்தோம். அடுத்த நாள் நாங்க 4 பேரும் சேர்ந்து அந்த பூஜை ரூம் கதவை திறந்தோம். இந்த முறை கொஞ்சம் தைரியமா உள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முடிவோட போனோம். உள்ள போனதும் அந்த கருப்பசாமி சிலையை பார்த்தோம். அது வெறும் சிலை இல்லைங்க, அதோட கண்கள்ல ஒரு மாதிரி ஒளி இருந்துச்சு. ஒரு நொடி அந்த சிலை எங்களையே உற்று பார்க்குற மாதிரி தோணுச்சு. அந்த சிலைக்கு முன்னாடி சிதறி கிடந்த பொருள்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு பழைய பெட்டி கிடச்சிச்சு. அதை திறந்து பார்த்தோம். அதுக்குள்ள ஒரு டைரி இருந்துச்சு. ரொம்ப பழமையான டைரி, பூச்சி அரிக்காம நல்ல நிலைமையில இருந்துச்சு. அந்த டைரியை எடுத்து அதை படிக்க ஆரம்பித்தோம். அதில் அந்த வீட்டோட பழைய ஓனர் எழுதின விஷயங்கள் இருந்துச்சு. அந்த டைரியில் இருந்து தான் அந்த வீட்டின் உண்மையான வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்கு. அவங்க குடும்பத்தில் ஒரு இளம் பெண் இருந்திருக்கா. அவ பேரு நிர்மலா. ரொம்ப அழகான பொண்ணு. அவ ஒருத்தரை காதலிச்சிருக்கா. ஆனால் அவளோட அப்பா அந்த காதலுக்கு சம்மதிக்கல. ஏன்னா அவர் ஒரு பெரிய சாமியார். நிர்மலா காதலிச்ச பையன் வேற ஜாதி. இதனால கோபம் அடைஞ்ச அப்பா நிர்மலாவை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காரு. நிர்மலா
வீட்டை விட்டு வெளியே போக முடியாததால மனசு உடைந்த நிலையில் அந்த பூஜை ரூமுக்குள்ள வந்திருக்கா. அங்க இருந்த கருப்பசாமி சிலை முன்னாடி அழுதிருக்கா. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் செத்து போயிடுறேன்னு சொல்லி அதே ரூமுக்குள்ளேயே தற்கொலை பண்ணி செத்திருக்கா. அவ செத்ததுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனர், அதாவது நிர்மலாவோட அப்பா, அவளோட ஆவி அந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குன்னு பயந்து வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிருக்காரு. ஆனா அந்த வீட்டை யாராலையும் வாங்க முடியல. ஏன்னா நிர்மலாவோட ஆவி அந்த வீட்டில் தனியா சுத்திட்டு இருந்திருக்கு. அதுதான் எங்களுக்கு எல்லா தொந்தரவுகளையும் கொடுத்திருக்கு. டைரியை படிச்சு முடிச்சதும் எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அப்போதான் புரிஞ்சிச்சு, நாங்க வெறும் ஒரு பழைய வீட்டில் தங்கல, ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்ட பெண்ணோட ஆவி இருக்கிற ஒரு வீட்டில் தங்கியிருக்கோன்னு. அப்புறம் நாங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த நிர்மலாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைச்சோம். நாங்க ஒரு பூசாரிய வரவழைச்சோம். அவர் வந்து அந்த பூஜை ரூமுக்குள்ள பூஜை பண்ணாரு. பூஜாரி பூஜை பண்ணும்போது அந்த வீட்டோட சுவர்கள் எல்லாம் அதிர்ற மாதிரி இருந்துச்சு. கதவு ஜன்னல்கள் தானா திறந்தும் மூடியும் இருந்துச்சு. ஒரு பயங்கரமான காற்று வீட்டுக்குள்ள வீசுச்சு. எங்களால கண்ணை திறக்கவே முடியல. அப்புறம் பூஜை முடிஞ்சதும் பூஜாரி சொன்னாரு, அந்த பொண்ணோட ஆத்மா இப்போ சாந்தி அடைஞ்சிடுச்சு, இனிமேல் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு. நாங்க அவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ணி வேற வீட்டுக்கு குடிபெயர்ந்தோம். அந்த அனுபவத்துக்கு அப்புறம் நான் எந்த பேய் கதையையும் சும்மா சிரிச்சு தள்ள மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல நாம கண்ணால பார்க்க முடியாத எத்தனையோ சக்திகள் இருக்கு. சில நேரம் அது நமக்கு நல்லது பண்ணும், சில நேரம் நம்மள பயமுறுத்தும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, எதுவுமே சும்மா இல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இந்த கதை உங்க மனசை தொட்டு இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் தில்லையின் மர்மங்கள். நன்றி.